அழுத்தத்திற்கு பயந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கி சர்வதேச அளவில் எரிசக்தி பற்றாக்குறையை ஈரான் ஏற்படுத்தியது. இதனிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மே 1 வரை போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தான் சென்றனர். அமெரிக்கா குழுவினரும் பாகிஸ்தான் செல்வதாக இருந்த நிலையில் அமெரிக்கா குழுவின் பாகிஸ்தான் பயணத்தை அதிபர் டிரம்ப் ரத்து செய்தார். இதனிடையே பாகிஸ்தான் அதிபர் ஷபாஸ் ஷெரீப்புடன் தொலைபேசியில் பேசிய ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் அமெரிக்க அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக விமர்சித்தார். அமெரிக்கா போர் நிறுத்த உடன்படிக்கைகளை மீறுவதாகவும் இது ஐநா சாசனத்திற்கு முரணானது எனவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்பை பேணுதலில் ஈரான் உறுதியாக உள்ளதாகவும் அழுத்தத்திற்கு பயந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் எனவும் ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் கூறினார்.